Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா சோ என்னதான் நம்ம அசெம்பிள்ட் பீசில லோ பட்ஜெட் கொண்டு போனாலும் சோ பிராண்டட் செக்மெண்ட்க்குன்னு சொல்லி ஒரு தனி கஸ்டமர் இருக்காங்க. ஏனா பிராண்டட் பிசி ஏனா ஆபீஸ் பர்பஸ்க்கு சோ கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு 10 பிசி 15 பிசி இந்த மாதிரி செக்மெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படினா மேக்ஸिमम அசெம்பிள்ட் வாங்க மாட்டாங்க. ஏனா only பிராண்டட் மட்டும் தான். ஏனா அவங்களோட கான்செப்ட்லாம் எப்படி அப்படினா 3 வருஷம் 4 வருஷம் ரஃப் அடி அடிக்கிறமா தூக்கி போட்டு அடுத்து ஒரு புதுசா பிராண்டடா வாங்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போகக்கூடியவங்க. சேம் நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்க அப்படினா பிராண்டட் டெஸ்க்டாப்ஸ் என்னதான் 1000 ரூபாய் 500 ரூபாய் கூட இருந்தாலும் சரி சில கஸ்டமைசேஷன் பண்ண முடியாட்டாலும் சரி அந்த பிராண்டடுக்கு தனி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படினா டைரக்ட் பிராண்டோட ஒரிஜினல் எக்யூப்மென்ட்ஸ் உள்ள டைரக்ட் பிராண்டோட ஆன் சைட் வாரண்டி சோ பிரீமியம் அந்த செக்மெண்ட்டுக்கு தனியாக இருக்காங்க. சேம் அதே செக்மெண்ட்டில் பிராண்டட் டெஸ்க்டாப்பில் எனக்கு இருக்கிறதுல விலை கம்மியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டெஸ்க்டாப் இன்றைக்கி அந்த டெஸ்க்டாப் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் Lenovo பிராண்ட் கிட்ட இருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 1 இயர் உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டி இருக்குது. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக வர 30ஆம் தேதி வரைக்கும் அதாவது ஜூன் 30, 2023 வரைக்கும் எக்ஸ்ட்ரா 699 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் ஆன்சைட் வாரண்டின்றது 3 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டியாக கன்வெர்ட் ஆயிரும். அதாவது எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ்ன்றது அது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரூபாய் ஒருத்து எக்ஸ்டன் 2 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டின்றது. ஸோ அது வெறும் 699 ரூபாய்க்கு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பிசி ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிசீவ் பண்ணி முடிச்சோடனே நம்ம ஆஃபீஸ் டீம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த 699 ரூபா பே பண்ணி வாரண்டி எப்படி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் பே பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு மெயிலில் வரும். நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் டேக் ஐடி வந்துடும். எக்ஸ்டெண்டர் வாரண்டிக்கான டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள் மெயிலுக்கு வந்துடும். ஸோ இதுக்கான ஃபுல் சப்போர்ட் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ ரெண்டாவது என்ஆர் இன்ஃபோடெக்கில் எதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்? ஸோ என்ஆர் இன்ஃபோடெக்கில் உங்களோட நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கக்கூடாதுன்ற கான்செப்டில் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த ப்ராடக்ட் ஹைலைட்டாகவும் வேல்யூ ஃபார் மணியும் இருக்கோ அதை மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவில் கொண்டு வருவோம். ஸோ ரெண்டாவது நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க வித்தின் 42 ஹவர்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகுது. என்னென்ன டெக் சப்போர்ட் வேணுமோ எல்லாமே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறீங்க. கையில் நீங்கள் ரிசீவ் பண்ணி முடிச்சோன்னா தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறதுக்கு நம்ம டீம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் 1 இயர் ஆன்சைட் வாரண்டியோ 3 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டியோ வாரண்டி பீரியடில் உங்களுக்கான கஸ்டமர் கேரில் டோல் ஃப்ரீ லாக் பண்ணுறது ஸோ டேரெக்டாக இன்ஜினியர் அங்கே விசிட் பண்ண வைக்கிறது இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கஸ்டமருக்கு எந்த வேலையும் கொடுக்காம நம்ம ஆஃபீஸ் டீம் தனியாக ஒரு ஆளுக்கு வந்து டெடிகேட்டடாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே நீங்கள் கால் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு நம்ம ஆஃபீஸில் பில் பண்ணி முடிச்சோன்னா நம்மளோட இன்வாய்ஸ் காப்பின்னு ஒன்று உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலேயே ஃபியூச்சரில் நீங்கள் சர்வீஸ்லாம் அப்டேட் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் நம்ம கொண்டு வந்துருக்கிறது கஸ்டமரோட வேல்யூ ஃபார் மணி பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றது 30,000 பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு பிராண்டட் பிசி வேணும். ஸோ ஒரு i3க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸில் இருக்கணும். சேம் இன்னைக்கு அந்த செக்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கிறது 30,990 ரூபாய். ஸோ இந்த 30,990 ரூபாய் அப்படின்றது சிபியூ கீபோர்ட் மவுஸு மானிட்டரு கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டு 30,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் டெலிவரி 1 இயர் உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டி. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அன்பாக்ஸ் பண்ணி. எக்ஸ்டெண்டட் 2 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டின்றது 699 ரூபா பே பண்ணுறது. ஸோ அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி முடிச்சா நம்ம ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதை எப்படி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டையும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. பே பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு மெயில் வரும், நீங்களே பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மானிட்டர் பார்ப்போம். மானிட்டர் சொல்கிற அளவுக்கு பெருசாக கிடையாது. ஒரு லினோவோட பிராண்டட் 18.5 இன்ச் மானிட்ரு. இது ஒரு டிவி சர்டிஃபைடு மானிட்ரு. ஸோ கண்ணுக்கு எந்த கெடுதல் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா Lenovo பிராண்டட் அப்படின்னால சில ஹைலைட்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் Lenovo மானிட்ரு Lenovo CPU Lenovo கீபோர்ட் Lenovo மவுஸ் கம்ப்ளீட்டடாக Lenovo வந்துடும். ஸோ மானிட்டர்ன்றது உங்களுக்கு ஒரு 18.5 இன்ச் மானிட்ரு HDMI கேபிளோடே வந்துடும். VGA போட்டும் உங்களுக்கு மானிட்டரில் இருக்குது. ஸோ அதனால் மானிட்டரில் அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம தனியாக வச்சுருவோம். Lenovo மானிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் HD பேனல்ஸ் அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம மெயின் பார்க்க வேண்டியது இந்த CPU தான். ஸோ நிறைய பேருக்கு இப்போ இங்கே 30,990 ரூபாய் எனக்கு இந்த CPU மட்டும் தனியாக கிடைக்குமா? ஸோ மானிட்டரோட காஸ்ட்டு 5,990 ரூபாய், CPUவோட காஸ்ட்டு 25,000 ரூபாய். CPUவோட காஸ்ட் 25,000 இங்கே வாங்குறப்ப கீபோர்டு மவுஸும் உள்ள இன்க்ளூடடாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட கான்ஃபிகரேஷனை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் Ryzen 3 3250U. இது ஒரு மொபைல் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. வெரி லோ பவர் கன்சப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்க்டாப் ப்ராசஸர் இந்த டெஸ்க்டாப். ஏன்னா இந்த ப்ராசஸரோட வாட்ஸே பார்த்தீங்கன்னா வெறும் 15 வாட்ஸ் தான். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கதே பார்த்தீங்க அப்படின்னா SMPSே கிடையாது இந்த CPUக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அடாப்டர் பவர் சப்ளை தான். ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பவர் ஃப்ளக்சுவேஷன் மூலயமா SMPS கம்ப்ளைண்ட்டே வர்றதுன்னு அப்படின்றதுக்கான ஒரு வேலையே கிடையாது. ஃபியூச்சரில் போச்சு அப்படின்னா அடாப்டர் நம்ம டக்குன்னு மாற்றிக்கலாம். ஸோ
ஸோ இந்த பவர் அடாப்டரோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ். ஆனால் சிபியோட மேக்ஸிமம் வாட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 to 40 வாட்ஸ் கூட இருக்காது. ஸோ கரண்ட் பில்லு ரொம்ப மிச்சம். ஸோ நீங்கள் என்ட்ரி லெவலில் என்ன தான் ஒரு அசம்பிள்டு பிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் மினிமம் 180 to 200 வாட்ஸ் உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் பண்ணும். ஸோ திட்டத்திட்ட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கரண்ட் பில் வர இடத்துக்கு இது 250 ரூபாய் கூட வராது. ஸோ திட்டத்திட்ட 75% உங்களுக்கு பவரை சேவ் பண்ணுது ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது பிராண்டட் அப்படின்றப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறது இப்போ குறைச்சிட்டு தான் நாங்கள் மெயிலில் சேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்வாய்ஸ் காப்பி உங்களுக்கு மெயில் வரும் பார்த்தீங்களா, அதே இன்வாய்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லையும் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டேரெக்டாக லினோவோட இன்ஜினியரை உங்களுக்கு அங்கே விசிட் பண்ண வைக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு 90 வாட்ஸ்க்கான ஒரு பவர் அடாப்டர். ஸோ அந்த பவர் அடாப்டருக்கான கேபிள், ஒரு லினோவோட யூஎஸ்பி மவுஸு. ஸோ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது, இதை நம்ம தனியாக வச்சுருவோம். ஸோ அதுக்கு அடுத்ததான் இந்த கீபோர்டு. ஸோ இந்த லினோவோட கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்லெட் கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. வித் லப்பர் கோட்டிங்கோட வரும். மேலே தூசி கீசி படாத அளவுக்கு ஒரு லப்பர் கோட்டிங்கோட கொடுப்பாங்க. இந்த கீபோர்டு நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னாலே மினிமம் 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ கீபோர்டு மவுஸோட ஒர்த்தே உங்களுக்கு 1000 rupees வரும் குவாலிட்டி. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா CPU. அவ்வளோதான், பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. ஸோ CPU பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்லிம்மு, பார்க்க லுக்கும் சூப்பரான லுக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸும் கூட, ஒரு காம்பேக்டான CPU அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மானிட்டர் இல்லாமல் நீங்கள் இந்த CPU மட்டும் வாங்கி கூட கீபோர்டு மவுஸ் செட்டாக வந்துடும் பாக்ஸ்குள்ளே. 25K பட்ஜெட்டுக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 4K டிவியில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதோட போர்ட்ஸ்லேருந்தே போயிடுவோம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ போர்ட் ஒன்று, மைக் போர்ட் ஒன்று இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்குது, 4 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு VGA போர்டு, HDMI போர்ட் இருக்குது. ஆமாங்க, இதில் நீங்கள் டுயல் மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இசேமயத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இந்த பிசியை, இன்னொரு டுயல் மானிட்டர் கனெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு மானிட்டர் வெறும் 2599 ரூபாயிலேருந்து நம்ம சைட்டில் போய்ட்டு இருக்கு வித் 1 year வாரண்டியோட. அந்த மானிட்டர் வாங்கி கஸ்டமருக்கு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேவாக அதை காமிச்சிக்கலாம். ஸோ அது எப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம், நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு 4 யூஎஸ்பி போர்ட், மொத்தம் 8 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கமர்ஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு இசேமயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ வீட்டில் ஹோம் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 8 யூஎஸ்பி போர்ட்ஸ்ன்றது போதுமானவு தான். ஒரு லேண்ட் போர்ட் வந்துடுது. ஸோ இன்டர்நெட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வைஃபை. இதில் இன்பில்டாகவே உங்களுக்கு டுயல் பேண்ட் வைஃபை இருக்குது. 2.4 GHz 5 GHz டுயல் பேண்ட் வைஃபை இருக்குது. ப்ளூடூத் உங்களுக்கு இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அதனால் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்மே நீங்கள் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் எல்லாமே தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதில் வரக்கூடிய ஹார்ட்வேர்ஸ், இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 3 3250U ப்ராசரு. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியன் விகா கிராஃபிக்ஸோட வர்றது. ஸோ நீங்கள் தாராளமாக லைட் வெயிட் கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒரு கேமிங் டெஸ்க்டாப் கிடையாது. இது டெஸ்க்டாப் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹோம் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் இமெயில், யூடியூப், வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸலு, ஸோ டர்போ, C++, ஜாவா, பைத்தான், கோடிங் இந்த மாதிரி யூசேஜுக்கெலாம் ஹோம் செக்மெண்ட்டுக்கு ஒரு டெஸ்க்டாப் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு இந்த டெஸ்க்டாப் வேல்யூ ஃபார் மணி. ரெண்டாவது, ஒரு ஜெராக்ஸ் ஷாப்புக்கு எனக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிராண்டட் டெஸ்க்டாப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட். இசேமயத்துக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது, பெர்ஃபெக்ட் தான். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் Ryzen 3 3250U ப்ராசரு, Ryzen சீரியஸ். ஸோ கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதுக்கு, கோரல்ட்ரா, பேச் மேக்கர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்க ரேம் பார்த்தீங்க அப்படின்னா DDR4 4GB 3200 MHz ரேம் சிங்கிள் ஸ்லாட்டில் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னொரு 4GB தாராளமாக போட்டுக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா 4GB ரேம் நம்மள்ட்ட 1350 1500 இருக்குது ஒரிஜினல் ரேமே. நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ரேம் வேணும், எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைஸ் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னலாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டாக ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். ஆமாங்க, இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 256GB Gen 3 ஹை ஸ்பீடு NVMe தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த NVMe தான் நம்ம OS போடுவோம். எக்ஸ்டர்னலாக ஸ்டோரேஜுக்கு எனக்கு ஹார்ட் டிஸ்க் வேணும், 500GB 999 ரூபாய்க்கு இருக்குது, 1TB 2499 ரூபாய்க்கு இருக்குது, 3TB 3490 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக எந்த ஹார்ட் டிஸ்க் வேணுமோ அந்த ஹார்ட் டிஸ்க் சேர்த்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கு நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம் உங்களுக்கு. ஸோ ரெண்டாவது, இது தாஸ் வேரியன்ட், இதில் OS இருக்காது. ஆனால் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு லைஃப் டைமுக்கான லைசன்ஸ் ஸ்கீம் ஃப்ரீயாகவே உங்களை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணணும்னு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளோட ஆப்பில் போய் டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணலாம். இதை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா என்ன உங்களுக்கு ரேம் ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன ஸ்டோரேஜ் ஆட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தனியாக கொட்டேஷன் அனுப்புவாங்க. நீங்கள் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு இது Ryzen 3 3250U DDR4 4GB RAM 256GB Gen 3 high speed NVMe dual band Wi-Fi Bluetooth
DOS வேரியன்ட். ஸோ நம்ம OS Windows 11 Pro OS ஏற்றி உங்களுக்கு லைஃப் டைம் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேஷனோட தான் அனுப்பிச்சுடுவோம். நீங்கள் ஆன் பண்ணணும் ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் விளைவிக்கும். ஸோ டிஃபால்ட்டாக நாங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் ஏற்றுவோம்னு கேட்டிங்கன்னா Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கான லைஃப் டைம் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். ஸோ MS Office 2007 என்டர்பிரைஸ் எடிஷன் நம்மகிட்ட லைஃப் டைம் பேக் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீயாக ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவோம். இல்லை எனக்கு லேட்டஸ்ட்டாக MS Office வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி MS Office 365 எப்படி ஒரிஜினல் OS வச்சுருந்தா டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை வச்சு நீங்கள் MS Office 365 யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் CS6, WinRAR, VLC, AirComport ரீடர், எனிடெஸ்க்கு இந்த மாதிரி தேவையான பேஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. நீங்கள் கையில் ரிசீவ் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் வாரண்டி 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் டீமை கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இதுக்கு தேவையான எல்லா லிங்கையுமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருவாங்க. பேமெண்ட்டுக்கான லிங்க் உங்களுக்கு வந்துடும். வெறும் 699 ரூபா பே பண்ணி நீங்கள் வாரண்டி 1 இயர் ஆன்சைட் வாரண்டின்றதை 3 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசியை பற்றி வேறு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன டவுட்னாலும் சரி சைட்லேயே வாட்ஸ்அப் பட்டன் இருக்குது, சேட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கடுத்து கடைசியாக வரக்கூடிய டவுட் இதில் கிராஃபிக்ஸ் கார்டு போடலாமான்னு கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா RAM அப்டேட் பண்ணலாம், ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணலாம். ஸோ மற்றபடி நீங்கள் இதில் கிராஃபிக்ஸ் கார்டு போட முடியாது. ஸோ RAM டிஃபால்ட்டாக 2 ஸ்லாட் இருக்குது. ஒரு ஸ்லாட்டில் 4GB இருக்குது, இன்னொரு ஸ்லாட்டில் அப் டு 8GB வரைக்கும் போட்டுக்கலாம். டிஃபால்ட்டாக போர்ட்லேயே உங்களுக்கு 256GB Gen 3 ஹைஸ்பீட் NVMe கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கில் அப் டு 4TB வரைக்கும் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன டவுட் இருக்கோ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்கே கொடுத்துருக்கேன். டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.